வணக்கம் நேயர்களே, விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் நாம் ஏற்கனவே பலமுறை விவாதித்த ஒரு நிகழ்வு, பலமுறை என்றால் இந்த ஆண்டு மட்டுமல்ல, இது பல ஆண்டுகளாக இந்த பிரச்சனை தீராத பிரச்சனையாக இருக்கிறது. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாத ஒரு சூழ்நிலை. நடுவண் அரசியல் ஆட்சி மாறினாலும் சரி, அல்லது கேரள அரசியல் ஆட்சி மாறினாலும் சரி, இந்த முல்லை பெரியார் அணை பிரச்சனை என்பது தொடர்ந்த ஒரு தொடர்கதையாக தமிழக விவசாயிகளுக்கு தொடர்ந்து பிரச்சனை தரக்கூடிய, அவர்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தொடர்ந்து இருந்து வருகிறது. தற்போது முல்லை பெரியார் அணை விவகாரத்தில் 142 அடி தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்ளலாம் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு சமீபத்தில் வெளிவந்த போது தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும், மாநில கட்சிகள், திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகள் என அனைத்து கட்சிகளும் மகிழ்ச்சியாக அதை வரவேற்றன. ஆனால் அப்போது கேரள அரசு பெரிய அளவில் எதிர்வினை காட்டாவிட்டாலும் சமீபத்தில் இப்போது 142 அடியை தேக்கும் அளவுக்கான ஒரு நிலை, அதாவது 141.7 அடியை தொட்டுவிட்ட இந்த சூழ்நிலையில் அதற்கு எதிர்க்கான மறுவினையை, பதில் வினையை, தொடர்ந்து இடையூறை ஏற்படுத்தும் வேலையை தொடர்ந்து செய்து வருகிறது. அந்த அணை பாதுகாப்பாக இல்லை என்று வழமையாக அவர்கள் சொல்லி வருகிற ஒரு பிரச்சாரம் ஒருபுறம், அங்கு இருக்கின்ற பகுதி மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்ற பிரச்சாரம், உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் ஒரு சீராய்வு மனு போன்ற பல்வேறு விஷயங்களில் வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறது. இதன் உச்சகட்டமாக உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி, வழிகாட்டுதலின்படி ஐவர் குழு மூவர் குழு சார்பாக பார்க்க சென்ற தமிழக பொறியாளர் மாதவன் என்பவரை அங்கு உள்ள ஒரு இந்திய பொதுவுடைமை கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் கேரள ஊடகவியலாளர்கள் சேர்ந்து தாக்கியிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் சமீபத்தில் நாம் தெரிந்திருப்போம். இது மிகவும் ஒரு அனைவரையுமே ஒரு வேதனை அடையக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதற்கு தமிழகத்தில் உள்ள கட்சிகள் அனைவருமே கண்டனம் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் இதற்கு என்னதான் தீர்வு? ஒவ்வொரு முறையும் தீர்ப்பாயங்கள் கொடுப்பதும், உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுப்பதும், அதனை எதிர்த்து கேரள அரசு ஒரு பொருட்டும் மதிக்காமல் இந்தியாவினுடைய எந்த அமைப்பைக்கும் நாங்கள் கட்டுப்பட மாட்டாமல் தன்னிச்சையாக செயல்படுவதும் தொடர்ந்த தொடர்கதையாகவே இருந்து வருவதை நாம் எவ்வாறு பார்ப்பது? இந்த சூழ்நிலையில் தான் இந்த தாக்குதலுக்கு பிறகு ஐவர் குழு மூவர் குழு சார்பாக சென்றவர்களையே தாக்குகின்ற ஒரு நிலை இருக்கிறது. இந்த ஒரு அடாவடி செயலுக்கு என்ன செய்வது? அங்கு கேரள போலீசாரை நிறுத்தி இருப்பது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. அவர்களை நீக்கிவிட வேண்டும். நீக்கிவிட்டு மத்திய அரசின் தரப்பில் இருந்து ஆட்களை நிறுத்த வேண்டும், அல்லது அது கூட சரி வராது, தமிழகத்தின் சார்பில் காவல்துறையினை நிறுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையெல்லாம் மதிமுக போன்ற கட்சிகளில் இருந்து வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. இருப்பினும் தற்போது மத்திய தொழிலக பாதுகாப்பு அதிகாரிகளை நிறுத்தலாமா என்பது போன்ற ஒரு ஆலோசனை அங்கு நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் இதற்கு என்னதான் தீர்வு? கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு இதுக்கு நியாயம் என்று ஒன்று கிடைக்குமா கிடைக்காதா? இதை நாம் எவ்வாறு எதிர்கொள்வது? ஒருவேளை மத்திய தொழிலக அந்த அடிப்படையில் பாதுகாப்பு அதிகாரிகள் நிறுத்தினால் தீர்வு வருமா, அல்லது அப்போதும் தீர்வு வராதா? இதை எப்படிதான் நாம் தீர்க்க முடியும் என்பது குறித்து தான் விரிவாக இந்த விவாத அரங்கம் பேச இருக்கிறது. இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்துக்களை எடுத்துரைப்பதற்காக வாசன் அணியினுடைய முக்கிய பிரமுகர் முன்னோர் பாஷா அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த காரை செல்வராஜ் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். இந்திய பொதுவுடைமை கட்சியினுடைய மாநில நிர்வாக குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய மதிவாணன் அவர்களும் அவர் தரப்பு நியாயங்களை நமது அரங்கிற்கு எடுத்து வைக்க உள்ளார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் பயணிக்க இருக்கிறது. அதில் உங்களிடமிருந்தே இந்த விவாத அரங்கை ஆரம்பிப்போம். இப்போ இந்த முல்லை பெரியார் அணை பிரச்சனை தமிழ்நாட்டில் உள்ள உங்களை போன்ற தேசிய கட்சி, காங்கிரஸா இருக்கட்டும், இந்திய பொதுவுடைமை கட்சி, மார்க்சிஸ்ட் பங்களா, தமிழர்களுக்கு ஆதரவாக தான் பேசுறாங்க. எல்லாருமே தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக நிற்கிறோம், நாங்களும் கேரள அரசை கண்டிக்கிறோங்கிறாங்க. ஆனால் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கு இருக்கக்கூடிய இந்திய பொதுவுடைமை கட்சியோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குறுந்தகடையை வெளியிட்டது, அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப இந்த அளவுக்கு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற போது, அப்ப இங்க உள்ள இடதுசாரிகள், அங்குள்ள இடதுசாரிகள் பொதுவான இந்தியாவினுடைய பல பிரச்சனைகள்லாம் பேசும்போது, இப்படி தொடர்ந்து ஒரு மாநிலத்தை வஞ்சிக்கின்ற ஒரு விஷயத்தில் காங்கிரஸ் மட்டும் அல்லாமல் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்கிறதே அப்படிங்கிற விஷயத்தை நீங்க ஒரு விவாத பொருளா கொண்டு போயிருக்கீங்களா? இந்திய பொதுவுடைமை கட்சியா இருக்கட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும். அதாவதுங்க, தேசிய கட்சிகளுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை மாநில கட்சிகளுக்கு இல்லாத ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட, கடந்த வாரம் எங்களுடைய பொதுச் செயலாளர் சுதாகர் ரெட்டி நிர்வாக குழு மற்றும் கட்சியினுடைய மாநில குழுவுக்காக சென்னை வந்திருந்தார். அவரோட தேசிய செயலாளரும் மாநிலங்கள உறுப்பினர் ராஜா வந்திருந்தாரு. அப்போ நாங்கள் இது சம்பந்தமாக விவாதித்தோம். கேரள மாநில செயலாளர் கட்சியின் மாநில பன்னியம் ரவீந்திரனோடு தொடர்பு கொண்டு, இது போல கட்சியினுடைய பீர்மேடு எம்எல்ஏ இது போன்ற ஒரு தாக்குதலை நடத்தி இருப்பது என்பது அது எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. அதை நீங்க அது மேல விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி எங்க கட்சியின் சார்பா சொல்லியிருக்கோம். அதுக்கு பன்னியம் ரவீந்திரன் நிச்சயமாக இது மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் இது போன்ற வன் செயலில் ஈடுபடுவது ஏற்கத்தக்கதல்ல.
உரிய நடவடிக்கை அவர் மீது நாங்கள் விசாரித்து எடுப்போம்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களின் உணர்வுகளை தூண்டக்கூடிய விதத்தில் அரசியல்வாதிகள் யாருமே நடந்து கொள்ளக்கூடாது. ஆனால் ஓட்டு அரசியல் பாடாப்படுத்துது அது எல்லா கட்சியுமே. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி என்பது நிச்சயமாக அதற்கு விதிவிலக்காக இருக்க வேண்டும் என்று எல்லாரும் எதிர்பார்ப்பதில் நியாயம் இருக்கு. இந்த பிரச்சனையில கேரளாவில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் தவறு செய்வதாகத்தான் நாங்கள் கருதுறோம். அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி என்றதாலேயே அவங்க செய்யறதெல்லாம் நியாயம்னு நாங்கள் சொல்ல முடியாது. குறிப்பாக ரொம்ப முதுபெரும் அரசியல் தலைவர்களான அச்சுதானந்தன் முன்னாள் முதல்வர், அதே போல பினராயி விஜயன் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் உள்ளிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பல தலைவர்களும் ஒரு பீதியை கிளப்புகிற கேரள மக்களிடம் இது ஏதோ 142 அடியை தண்ணியை உச்ச நீதிமன்றத்து அளவுக்கு அந்த அனுமதித்த அளவுக்கு நீர்மட்டத்தை உயர்த்திவிட்டால் அது வெள்ளத்தை உருவாக்கிவிடும், அதனால் பல லட்சம் பேர் மாண்டு விடுவார்கள் என்ற யாரோ கிளப்பி விடக்கூடிய பீதியை இவர்களும் அதை எடுத்துக்கொண்டு போய் மக்களிடம் பிரச்சாரம் செய்வது என்பது அனுமதிக்க முடியாத ஒரு விஷயமாகும். அதாவது உச்ச நீதிமன்றம் 142ன்னு சொல்லி 6 மாசத்துக்கு முன்னால தீர்ப்பு கொடுத்தாங்க. அதனாலேயே நீர் மட்டம் வந்துடாது, மழை பெஞ்சு வந்தாதான். இப்ப பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை தான், அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு தான் 142 அடியை தொட்டது. இப்ப திருப்பி 141.7 அது கொஞ்சம் போயிட்டு இருக்கு. இப்போ இதுல என்ன உறுதியா இருக்குதுன்னு சொன்னா 136ல இருந்து 142 போனா அணை உடைந்து விடும், வெள்ளம் பாய்ந்து விடும், கேரளம் அழிந்து விடும் சொன்னாங்க இல்லையா, அதெல்லாம் பொய்ன்றது இன்னைக்கு நடைமுறையில் நிரூபிக்கப்பட்டு விட்டது. அப்ப அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேரள அரசாங்கம் பசுமை தீர்ப்பாயத்தை நோக்கி பயணிக்கிறாங்க. ஏன்னா உச்ச நீதிமன்றத்துல ஒன்னும் வேலை நடக்காதுன்றதால. அப்ப இன்னைக்கு கேரளா அரசியல்வாதிகளா இருந்தாலும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் தமிழக, ஆனா இதுல தமிழ்நாடு அரசு ரொம்ப நிதானமா தான் நடந்திருக்குது. இதுல என்ன டிக்லிஷான பிரச்சனைன்னா, இந்த அணை இருப்பது கேரளா மாநிலத்தில், ஆனா அதை பராமரிப்பது இயக்குவது தமிழ் மாநிலம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். 999 வருஷத்துக்கு 999 வருஷம் நமக்கு அது அனுமதித்திருக்காங்க. அதன் காரணமாக நாம இதை செய்யறோம். அது ரொம்ப மிகப்பெரிய வரலாறு படைத்தது. ஆனாலும் இது என்னன்னா, இப்ப நீங்க ஒரு சின்ன பிரச்சனை, நான் வரும்போது கூட தொலைக்காட்சியில பார்த்துட்டு தான் வந்தேன் நியூஸ்ல. அதாவது கேரள அரசின் போலீஸ்காரர்கள் இந்த தாக்குதல் நடந்த போது கை கட்டி வாய் பொத்தி வேடிக்கை பார்த்திருந்தார்கள் என்பது ஊடகம் மூலமாகவே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவங்க பாதுகாப்பு கொடுக்க மறுக்கிறாங்க. அவங்க தங்களை காவல்துறையினர் சட்டம் ஒழுங்கை காப்பவர்கள் என்று நினைக்காமல் தாங்கள் ஒரு மலையாளி அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அது ரொம்ப டேஞ்சரஸ். ராணுவ வீரர்கள் அப்படி நினைக்க ஆரம்பிச்சா மாநிலத்துக்கு மாநிலம் இதெல்லாம் ரொம்ப மோசமான போக்குகளாகத்தான் நாங்க கருதுறோம். அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் இதை பாதுகாக்கிற எங்க இன்ஜினியர்ஸ் எங்க ஸ்டாஃபை பாதுகாக்கிற பணியை தமிழ்நாடு காவல்துறையே செய்யணும்னு ஒரு கோரிக்கை இருக்குது. அது சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கேரள மாநில எல்லைக்குள் வேறு மாநில போலீசார் போய் கடமையாற்றுவது என்பது அது மாநிலங்களுக்கான உரிமையை பறிப்பதாக இருக்கும். ஆகவே இன்னைக்கு உரிமையை தொடர்ந்து பறிப்பது இல்ல இருந்தாலும் மாநில சுயாட்சின்னு பேசக்கூடிய நாம அவங்க தப்பு பண்ண அதே மாதிரி தமிழ்நாடு போலீஸ் போயிட்டு அங்க பண்றதுன்றது சரியில்லை. ஆனா இப்ப மத்திய தொழில் பாதுகாப்பு படை இருக்கு பாருங்க, இட் இஸ் a சென்ட்ரல் ஃபோர்ஸ். அப்ப இந்த இதை பாதுகாக்கிற பணியை கேரளா கிட்ட கண்டிப்பா கொடுக்க கூடாது. ஏன்னா அவங்க ரொம்ப ஒரு செல்ஃபிஷா இருக்காங்க. அவங்க ஒரு மாநில வெறியோடு செயல்படுகிறார்கள் என்பது சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் நிரூபிக்கப்பட்டு விட்டது. அதனால இப்போ சுப்ரீம் கோர்ட்ல கேட்டிருக்க மாதிரி இந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் அங்க அனுமதிச்சு அவங்கள அந்த அணை பணிகளை பாதுகாப்பது, அங்க இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது, அனுமதிப்பதுதான் சரியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த பாதுகாப்பு படையினர் கேரள அரசுக்கு சார்பா செயல்பட மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. ஏன்னா சென்ட்ரல் போர்ஸ் என்பது ஒரு மாநில அரசுக்கு சாதகமா இருக்காது. மத்திய அரசுக்கு ஒன்னா சாதகமா இருக்கலாம், மாநில அரசுக்கு சாதகமா இருக்காது. முன்னால எதுக்காக சென்ட்ரல் போர்ஸ் ரிசர்வ் போர்ஸ் எல்லாம் வருதுங்க? மாநில போலீசார் கை கட்டி இருப்பாங்க, அது மாதிரி மாநில உணர்வோடு செயல்படுவாங்க. அப்ப அவங்க மேலேயும் நம்ம நம்பிக்கை வைக்கலன்னா அப்புறம் யாரு மேலதான் நம்பிக்கை வைக்கிறது? நிச்சயமா. நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இந்த பிரச்சனையில கேரளாவை ஒரு மத்திய நிறுத்தும் பட்சத்துல தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல மொத்தத்துல காவல்துறை அதிகாரிகள் மத்திய காவல்துறையாக இருந்தாலும் எந்த காவல்துறையாக இருந்தாலும் அந்த மக்கள்
ஐயா சொன்ன மாதிரி அந்த மலையாளி என்ற உணர்விற்கு ஆட்பட்டு செயல்பட துவங்கி விட்டார்கள் என்று சொன்னால் அந்த காவல்துறை பற்றியும் அவர்கள் கவலைப்பட போவதில்லை. அவங்களே அடிச்சு போட்டு போயிருவாங்க. அவங்களே அடிப்பாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரே இந்த சிறுபிள்ளைத்தனமான காரியத்தை செய்யறாருன்னா, அதுவும் அங்க உள்ள ஊடகவியலாளர்களும் சேர்ந்து ஊடகவியலாளர்கள் இடதுசாரி இயக்கத்தை சேர்ந்தவர், அவங்க சர்வதேசியம் பேசக்கூடியவங்க. சர்வதேசியம் பேசுறவருக்கே மாநில உணர்வு அந்த அளவுக்கு செயல்படக்கூடிய அளவுக்கு மாறக்கூடிய உணர்வுகள் இருக்குன்னு சொன்னா, அப்போ காவல்துறை என்ன, எந்த காவல்துறை, மத்திய காவல்துறையா இருக்கட்டும், வேற ராணுவமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவங்களுடைய உணர்வுகளை அவங்களுக்கு சார் 142 அடியா உயர்த்தணும்ன்றது நீதிமன்ற தீர்ப்பு. 142 அடி உயர்த்தினதுக்கு பிறகு எந்த ஆபத்தும் வரல. இன்னும் சொல்ல போனா இந்த மூணு அதிகாரிகள் கொண்ட குழு 152 அடி கூட உயர்த்தலான்ற அளவுக்கு கருத்து சொல்லக்கூடிய அளவுக்கு வலுவா இருக்கு. அந்த காலத்துல இருந்து அணை வலுவா இருக்குன்றத வெளிப்படுத்தி இருக்காங்க. ஆக இவங்களுடைய நோக்கம் உண்மையிலேயே அது காங்கிரஸா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் தேசிய உணர்வு என்பது அவர்களிடம் இல்லை. அவர்களுக்கு மாநில உணர்வு தான் குறுகி போய் கிடக்கிறது. அந்த தண்ணி எக்ஸஸ் ஆகாத தமிழ்நாட்டுக்கு என்ன குறைஞ்சிட போது? தமிழ்நாட்டு விவசாயம் விளைஞ்சா நல்லது தானே, தமிழகத்து மக்கள் குடிக்கிறதுக்கு அது பயன்பட்டா நல்லது தானே. அந்த உணர்வு அவர்களுக்கு வரவில்லை என்று சொன்னால் எப்படி இந்த தேசியம் நிலைத்திருக்க முடியும்? தேசியத்தின் மீதே சந்தேகம் வருமா இல்லையா? காங்கிரஸ் அகில இந்திய கட்சி, கம்யூனிஸ்ட் சர்வதேசிய கட்சி, இப்படி எல்லாம் இருக்கின்றவர்களுக்கு அந்த மாநில சம்பந்தப்பட்ட உணர்வுகள் தானே மேலோங்கி இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இந்த பிரச்சனைக்கு எப்படிப்பட்ட தீர்வை நாம் தேட வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகி இருக்கிறோம் எண்ணி பார்க்க வேண்டாமா? உச்ச நீதிமன்றம் கொடுத்தாலும் மதிக்க மாட்டார்கள். இப்பொழுது பசுமை தீர்ப்பாயத்தை தேடி நாடி ஓடுகிறார்கள் என்றால் அவர்களுடைய நோக்கம் என்பது நம்முடைய பணத்திலே அவர்கள் குளிர்காய வேண்டும். கேரள அரசாங்கம் அல்லது கேரள மக்கள் அதனுடைய பலனை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். ஆனால் செலவை மட்டும் நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்ற உணர்வோடு அவர்கள் செயல்படுகிறார்கள். அப்ப இந்தியா முழுவதும் தேசிய கட்சிகள் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த தேசிய உணர்வு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கற்பிதம். போகின்ற தேசிய உணர்வுன்றது தேசிய உணர்வு தான். அதாவது ஒரு காலத்துல தேவிகுளம் பீர்மேடு அது கேரளாவுக்கு கொடுத்தாங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் இருந்தது. அப்ப தலைவர் காமராஜ் சொன்னார், குளமாவது மேடாது எங்க இருந்தாலும் அது இந்தியாவுக்குள்ள தானே இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த உணர்வு இன்னைக்கு அது மாதிரி அது கூட ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் சொல்லியிருக்கிறாரு. அது கூட கேரளால இருக்கட்டும், எந்த ஒரு மலையாளியும் தமிழ்நாட்டுல இல்ல. தமிழனுக்கு மட்டும்தான் இந்த பரந்தப்பட்ட உணர்வு. யாதும் ஊரே யாவரும் கேளுன்றதுலாம் தமிழர் கன்னியன் பூங்குன்றனார் தான் சொல்றாரு, வேற யாரும் சொல்றது இல்ல. கர்நாடகாவில் இருக்கிற காவிரி தண்ணியை கூட நம்மளால வாங்க முடியல. இந்த நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. அவன் அவனுடைய மாநில உணர்வுகளுக்கு தான் ஆட்பட்டு இருக்கிறார்களே தவிர அது காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, கம்யூனிஸ்ட் ஆண்டாலும் சரி, பாரதிய ஜனதா ஆண்டாலும் சரி, அந்த மாநிலத்தில் அரசியல் நடத்த வேண்டும். ஐயா சொன்னது போல வாக்கு வங்கி அரசியல் அந்த அடிப்படையில் தான் செயல்படுகிறார்கள். அப்படி இருக்கின்ற போது மத்தியில் இருக்கின்ற அரசாங்கமானது கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தாக வேண்டும். எனக்கு புரியல, முல்லை பெரியார் அணை பிரச்சனை தீர்க்க முடியல, காவிரி பிரச்சனை தீர்க்க முடியல, ஆனா தேசிய நதிகள் எல்லாம் இணைப்போம் என்று மத்தியில் இருக்கின்ற பிரதமர் சொல்லுகிறார். ரெண்டு மாநிலத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கே தீர்வு காண முடியாத சூழ்நிலைகள் இன்றைக்கு நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் கடுமையான நடவடிக்கைகள் மூலமாகத்தான் இந்த நிலைமைகளை மாற்ற முடியும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த தேசிய கட்சிகள் அனைத்துமே எல்லா தேசிய கட்சிகளும் அந்தந்த மாநிலங்களும் அந்தந்த மாநில உணர்வை பிரதிபலிக்கிறாங்க. கர்நாடகம், கேரளா போன்ற அது நீங்க சொன்ன மாதிரி இடதுசாரிகள் கூட அதுக்கு விதிவிலக்கு இல்ல. வங்கமா இருக்கட்டும், அவங்க மாநிலத்துல அவங்க இந்தியங்கிற உணர்வை தாண்டி அந்த வங்காளிங்கிற உணர்வுக்கோ மலையாளிங்கிற உணர்வுக்கோ எல்லா கட்சிகளும் ஆட்படுறாங்க. மாநில கட்சிகள் மட்டும் இல்ல, தேசிய கட்சிகள் தான் ரொம்ப மாநில உணர்வு. ஆனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேசிய கட்சிகளுமே தமிழருங்கிற உணர்வை பிரிவினவாத சிந்தனையோட பாக்குறது நீங்க எப்படி பாக்கல? அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருக்கிற EVK இளங்கோவன் ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்கார், கர்நாடகாவில் 2 அணைகள் கட்டப்படுது காவிரிக்கு நடுவுல, இத பத்தி நான் சீதாராமையாவிடம் பேச போறேன்றாரு. இதுன்னு எந்த கலியுகத்துல நம்ம இருக்கிறோம்? எடுத்து நீங்க செல் எடுத்தா போன்ல பேசிட்டு போயிடலாம், இல்ல இன்டர்நெட்ல பேசிட்டு போலாம். ஆனா இது வரைக்கும் அதை பத்தி பேசுறதே இல்ல. நான் மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாட்டில் நடத்த போறேன்னு சொல்றாரு. போராட்டமே நடத்த விட்டதில்லை, நடக்கிறது காங்கிரஸ் ஆட்சி. நீங்க நேரா போங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களை கூட்டிட்டு போயிட்டு சீதாராமையாவை பார்த்து இது மாதிரி 2 அணைகளை கட்டக்கூடாது, இது தமிழகத்தில் மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் அப்படின்னு பேசுற துணிவு இல்லையே. கேரளாவில் கூட காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்குது. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் போய் கேரளாவுக்கு போயிட்டு முல்லை பெரியார் அணை பிரச்சனை விஷயமா நேரடியா போய் உம்மன் சாண்டி முந்தா நாள் கூட கேரள சமாஜத்துக்கு வந்துட்டு போயிருக்காரு.
தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த காங்கிரஸ் தலைவராக போய் பார்த்து முல்லை பெரியார் பிரச்சனை பத்தி பேசினாங்களா? ஆக இவர்களை பொறுத்தவரை கர்நாடகாவிலே காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறது, கேரளாவிலே காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறது. எனவே அந்த ஆட்சி இருந்து விட்டு போகட்டும், நாம் இங்கே தேவையில்லாமல் எதற்காக பிரச்சனையை உருவாக்க வேண்டும், அறிக்கையோடு நிறுத்திக் கொள்வோம் அரசியல் என்று இங்கே இருக்கின்ற காங்கிரஸ் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற யதார்த்தமான நிலைமை. உண்மையிலேயே கேரளாக்காரனுக்கும் கர்நாடகத்துக்காரனுக்கும் இருக்கின்ற காங்கிரஸ்காரனுக்கு இருக்கின்ற அந்த உணர்வு தமிழ்நாட்டில் இருக்கின்ற காங்கிரஸ்காரனுக்கு இல்லை என்பதுதான். அதனால்தான் நாங்கள் தலைவர் வாசன் அவர்கள் எதற்காக வெளியே வருகிறார் என்று சொன்னால், நம்முடைய மாநிலத்தினுடைய நலனுக்காக பேசினால் கூட அது செவிடன் காதில் ஊதிய சங்காக இருக்கிறது. இலங்கை தமிழர் பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, அமைச்சராக இருந்தே குரல் கொடுக்கிறார். ஆனால் அதை பற்றி மத்தியில் இருக்கின்ற ஆட்சியில் இருக்கின்ற டாக்டர் மன்மோகன் சிங்கும் கவலைப்படவில்லை, அன்னை சோனியா காந்தியும் கவலைப்படவில்லை. ஆக நம்முடைய மாநிலத்தின் நலனுக்காக கூட குரல் கொடுத்தால் அது ஏற்கப்படாத சூழ்நிலை இருக்கின்ற பொழுது இப்ப வாசன் அவர்கள் தனியா ஆரம்பிச்சதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். முக்கிய காரணம் அதுதான். நீங்க இந்த சார், அதாவது தலைவர் காமராஜரை பொறுத்தவரை மிகப்பெரிய தேசிய தலைவர் தான். இந்தியில கடிதம் அவருக்கு வருது முதலமைச்சராக இருக்கும்போது, அந்த கடிதத்தை கிழிச்சு கவர்ல போட்டு திருப்பி அனுப்புறார் அந்த அமைச்சருக்கே திருப்பி அனுப்புறார். அந்த உணர்வுகள் அவருக்கு இருந்தது. இன்னும் சொல்ல போனா சி சுப்ரமணியம், ஓவி அலெக்சன்லாம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் காரணமாக தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணாங்க. இந்த மாநிலத்தில் அந்த உணர்வை மழுங்கடித்து விட்டு எப்படி தேசிய கட்சியை நடத்த முடியும்? கேரளாக்காரனுக்கு இருக்கின்ற அந்த உரிவு, கர்நாடகக்காரனுக்கு இருக்கின்ற அந்த உணர்வு தமிழ்நாட்டில் இருக்கின்ற தேசிய கட்சிகளுக்கும் இருக்க வேண்டும். மிகப்பெரிய போராட்டத்தை தேசிய கட்சிகள் இங்கே கிளர்ந்து எழுந்து நடத்தினால்தான் அங்கே இருக்கின்ற தேசிய அரசாங்கம், தேசிய கட்சியினுடைய ஆட்சியாளர்கள் சிந்திக்க தலைப்படுவார்கள். இல்லை என்று சொன்னால் நாம் குனிய நம் தலையிலே முலகாய் அடைத்துக் கொண்டுதான் இருப்பார்கள் என்பதுதான். இதுல இன்னொரு தோழர் ஒரு விஷயத்த சொன்னார். அதாவது இது மத்திய அரசு தான் வரணும், எந்த காரணத்தை கொண்டு தமிழ்நாட்டு காவல்துறையை போட்டீங்கன்னா இது அங்கு உள்ள மலையாள சகோதரர்களுக்கும் தமிழ் பாட்டாளி மக்களுக்கு இடையில ஒரு சண்டையை வளர்க்குற மாதிரி இருக்கும், அவன் தப்பு செய்யறாங்க, நம்மளும் அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, அதனால நீங்க சென்றதான் நாடணும், நடுவண் அரசை தான் நாடணும், நடுவணர் அந்த தரப்புல இருந்து வரக்கூடியவங்களா ஏத்துக்கணுமே ஒழிய தமிழ்நாட்டு காவல்துறையை முன்னிறுத்த வேணாம் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறார். ஏன்னா மதிமுக அந்த கோரிக்கை வச்சுக்கு தமிழ்நாட்டு காவல்துறையை வைங்க, நம்ம வரி பணத்துல நம்ம காவல்துறைக்காக நம்ம பணம் கொடுப்போம், அவங்க இதுல கொடுக்க கூடாது, தமிழ்நாட்டு போட்டாதான் அது நடுநிலையா இருக்குங்கிறது என்னோட கருத்துன்னு இருக்கிறார். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் உண்மையான கருத்து தான். தமிழ்நாடு போலீஸ் தான் இங்க போய் இருக்கணும். ஏன்னா தேசிய கட்சிகள் அவங்க மத்திய போர்ஸ், எந்த போர்ஸ் வந்தாலும் ஒரு தேசிய கட்சிக்கு அடங்கித்தான் அவங்க போய் நிக்கணுமே தவிர தேசிய கட்சியினுடைய அதிகார வரம்பிற்கு உட்பட்டு தான் ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய எந்த அது கேரளா ஸ்டேட்ல இருக்கிற ஒரு இடத்துல நீங்க தமிழ்நாட்டு போலீஸ் போட்டீங்கன்னா ஏற்கனவே பிரச்சனையா பண்ணிக்கிட்டு இருக்கா, இப்ப திருப்பி சண்டை வராதா? அப்படி அணையை பராமரிப்பது யார்? இல்ல அந்த குழு 5 பேர் கொண்ட குழு வந்தது இல்லையா, உச்ச நீதிமன்ற குழு, அது அணை பலமாக இருக்கிறது அப்படின்ற சான்றிதழ் கொடுத்துட்டு இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு காவல்துறையை நாங்க அனுப்பணும், அது அனுமதிக்க முடியாது, அது கேரளா காவல்துறை இருக்கணும். அதை மீறி தான் இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு இப்ப மத்திய தொழில் பாதுகாப்பு படை கேட்டிருக்காங்க. அதனால இது கோர்ட்லயே யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப நம்ம கேட்கலாம், ஆனா நீதிமன்றத்துல அரசியல் சட்டத்துல ஒரு மாநில எல்லைக்குள் அந்த மாநில காவல்துறை அந்த மாநில அரசின் சட்டப்படி இருக்கணும். அது நம்ம ஆசைகள் எல்லாம் கேட்டோம்னா எடுபடாது, நீங்க கேட்கலாம், எடுபடாது. அதனால உச்ச நீதிமன்றத்துல இப்ப எந்த அளவுக்கு வந்திருக்காங்க, இது பாராட்டுக்குரியதை நான் சொல்றது காரணம்னா அகைன் ஒரு ட்ரபிள் வந்துரும். எங்க மாநிலத்துல தமிழ்நாடு போலீஸ் டியூட்டி பாக்குறதா அப்படின்னா அவங்க யார் கண்ட்ரோல்ல இருப்பாங்க? தமிழ்நாடு டிஜிபி கண்ட்ரோல்ல இருப்பாங்களா, கேரளா டிஜிபி கண்ட்ரோல்? நம்மளுடைய உரிமைகளை பெறுவதற்காக கேரளா என்ன சொன்னாலும் கேரளாவை சந்தோஷப்படுத்தணும், அவர்களை அமைதிப்படுத்தணும் என்பது மட்டும்தான் அவங்களுடைய குறிக்கோளை மட்டும். அது இல்ல, உண்மை இல்ல. அந்த அணையின் பாதுகாப்பு, அணையினுடைய பராமரிப்பு யார் கையில் இருக்கிறது? தமிழக அரசாங்கத்தினுடைய கையில் அணையினுடைய பாதுகாப்பு இருக்கிறது. இந்தியா ஒரே நாடு தானே. தேசியம் பேசுகிற கட்சிகள் நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு விதிவிலக்கு. அது காங்கிரஸா இருந்தாலும் பிஜேபியா இருந்தாலும் அது கம்யூனிஸ்ட் இயக்கங்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவங்க தேசியம் பேசுவாங்க. பிற மாநிலங்களில் அனைத்து தேசிய கட்சிகளும் அந்த மாநில உரிமைகளுக்காக மட்டுமே அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அது நம்முடைய பராமரிப்பில் இருக்கிற அணை. அது அந்த அணையை பாதுகாப்பதற்கு கேரளாவிடம் பொறுப்பை கொடுத்திருந்தோம். அவர்கள் பொறுப்பு போகும்போது பொறியாளர்களையே அடித்து விரட்டுறாங்க இல்லீங்களா? ஒரு 10 நாட்களுக்கு முன்னால ஒரு எம்எல்ஏ உள்ள வந்துட்டு அந்த பாதுகாப்பை மீறி உள்ள அணையை பார்வையிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு பொறியாளரை தாக்கி இருக்கிறார்கள். சோ அவர்கள் மீது நம்பிக்கை நம்மை விட்டு போகிற பொழுது யார் மீதும் நம்பிக்கை வைப்பதற்கான சூழ்நிலை இன்று இல்லை. சட்டம் ஒழுங்கு யார் பாப்பா, ஒரே மாநிலம் எந்த மாநிலம் சொல்றாங்களே. இப்ப உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பே மதிக்காத ஒரு மாநிலத்திடம் எந்த ஒரு சட்ட ஒழுங்கை நீங்க பாதுகாக்க போறீங்க?
உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. இன்றைய பொறுத்தவரை இந்த இந்தியாவில் நடக்கிற எந்த செய்தியாக இருந்தாலும் இந்திய இறையாண்மையை பாதுகாத்துக் கொண்டிருப்பது அது காங்கிரஸ் கட்சியோ பிஜேபியோ கம்யூனிஸ்ட் இயக்கங்களோ இல்லை, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகள் மட்டும்தான். இன்றைய நீங்க பல விஷயங்கள் எடுத்துங்க. தமிழகத்தில் கடந்த ஓராண்டுகளில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகள் மூலமாகத்தான் இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சோ கேரள அரசாங்கத்திற்கு பயந்தது போதும். நம்ம இப்ப இன்னொரு செய்தி சொன்னாங்க, தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் இந்த முல்லை பெரியார் விஷயத்தை அரசியலாக்கி பாக்குறாங்கன்னு சொன்னாங்க. அதாவது ஒரு விஷயத்தை ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு செய்தி முடியக்கூடிய விஷயமாக இருந்தால் யாரும் அரசியலாக்கி பார்ப்பதில்லை. 1789 ஆண்டு சேதுபதி மகாராஜா காலத்திலே இதற்கான திட்டத்தை முதலில் உருவாக்கி 96 ஆண்டுகள் ஆச்சு. 1987 அந்த அணையை கட்டுவதற்காக பென்னிக்குய்க்கு திட்டத்தை ஓகே பண்ணி கொடுக்கிறதுக்கு 95 ஆண்டுகள் ஆச்சு. ஒரு நூற்றாண்டு காலம் ஒரு அணையை கட்டுவதற்கான முயற்சியை தொடங்கி ஒரு அணையை கட்டுவதற்கான ஒப்புதல் வாங்குவதற்கு 100 ஆண்டு காலம். இந்தியா சுதந்திரம் அடைய 1986 999 ஆண்டுகளுக்கு திட்டம் போடுறாங்க. திருவாங்கூர் மகாராஜாவும் இங்க இருக்கிற பிரிட்டிஷ் அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி மதுரைக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டும், மதுரை பகுதிகளுக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்று அந்த போட்ட திட்டத்திற்கு 24 ஆண்டுகள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு 50களில் 56களில் மாநில வாரியாக பிரிக்கப்படுகிற பொழுது 1956 இந்த சட்டத்தை ஒத்துக்க முடியாதுன்றாங்க. அதற்கு பிறகு 58, 60, 67 ஆண்டுகள தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள்ல புதிதாக அக்ரிமெண்ட் போடல. 1970 79 அச்சுதானந்த மேனன் அச்சுத மேனன் புதுசா அக்ரிமெண்ட் போடுறாங்க முல்லை பெரியாருக்காக. சோ கிட்டத்தட்ட ஒரு 150 ஆண்டு காலம் ஒரு முல்லை பெரியாறு நம்மளுடைய உரிமையை பாதுகாப்பதற்கு அந்த ஒரு டேமை கொண்டு வருவதற்கு ஒரு 5-6 மாவட்ட மக்கள் பயன்பெறுவதற்காக ஒரு போராட்டத்தை நடத்துகிற பொழுது அங்கே நடத்துகிற விவசாயிகள் நடத்துகிற போராட்டத்திற்கு அரசியல் இயக்கங்கள் போய் நின்று நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோமே தவிர இதை அரசியலாய் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எங்களுடைய எந்த போராட்டமும் தமிழக கடந்த 20 ஆண்டு கால மறுமலர்ச்சி திமுகவின் அரசியல் வரலாற்றில் தேசிய கட்சிகள் இது மாதிரியான விஷயங்களை கேரளாவுக்கு சார்பா இருக்கிறாங்கன்னே வச்சுக்கோமே. இங்கு உள்ள திராவிட கட்சிகள் மாநில கட்சிகள் இத ஒரு பிரச்சனையா இருக்கணும்னு பார்த்து அதை விமர்சிக்கிறதுக்கான ஒரு அரசியலா மட்டும் பார்த்திருக்காங்களா, இல்ல தீர்வை நோக்கி அவங்களும் செயல்பட்டு இருக்காங்களா? ஆண்ட கட்சிகளா இருக்கட்டும், எதிர்கட்சிகளா இருக்கட்டும், மற்ற மாநில உணர்வு பேசுற கட்சிகளா? முல்லை பெரியாரை பொறுத்தவரை இப்ப மீனவர் 5 மீனவர்கள் தூக்கி இப்ப கொல்லப்பட்டிருக்கிற மீனவர்களுக்காக மீனவர் சமுதாயம் போராடி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு பக்கபலமாக அரசியல் கட்சி அவர்களுடன் இணைந்துதான் போராடி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு கட்சி அவர்களுக்கு தகுந்த அந்த களத்தில் இருக்கிற போராட்டத்தை வடிவமைப்பை மாற்றிக் கொண்டிருக்கிறார்களே தவிர அந்த மீனவர்களுக்காக மீனவ மக்களுடன் சேர்ந்த போராட்டம் தான். முல்லை பெரியாரை பொறுத்தவரை இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்பவர்கள் அதனால் பயன்பெறுகிற மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் தான். அந்த விவசாயிகளுக்கு ஒரு அரசியல் இயக்கமாக ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் எந்த ஒரு தேசிய கட்சியாக இருந்தாலும் இதை முன்னெடுத்து செல்லுகிற விவசாயிகளின் கரத்தை வலுப்படுத்துவதற்காக ஒரு இயக்கம் அந்த போராட்டத்தில் சேர்ந்து கலந்து கொண்டு குரல் கொடுக்கிறது என்ற அளவில் தான் பாக்குறோம். இதை யாரு கொடுத்தா யாரு கொடுக்கலன்னு நம்ம உள்ள போனா இப்ப காங்கிரஸ் இயக்கம் இன்னைக்கு ஜி.கே. வாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச உடனே ஒரு மாநில பார்வை வந்துச்சு. கடந்த 11-12 ஆண்டு காலமாக மத்திய அரசாங்கத்தில் அங்கமாக இருந்த பொழுதெல்லாம் அவர்களுக்கு தேசியத்தை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருந்தவர். தமிழகத்தினுடைய உரிமைக்காக காங்கிரஸ் ஒரு காலத்திலும் நீ எந்த உரிமை பிரச்சனையாக இருந்தாலும் காங்கிரஸ் இயக்கம் குரல் கொடுத்ததில்லை. ஜி.கே. வாசன் அறிக்கை மட்டும் வரும், அது தேர்தல் நேரத்தில் வந்திருக்கிறதே தவிர தேசிய சிந்தனையோடு மட்டும்தான் ஜி.கே. வாசன் செயல்பட்டு இருக்கிறார். இப்பொழுது அவர் இயக்கம் ஆரம்பித்தது கூட மாநில பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இல்லை. ஞானதேசிகன் ஒரு தலைவருக்குரிய தகுதியை மத்திய அரசாங்கம் காங்கிரஸ் கொடுக்கவில்லை என்பதற்காக ஞானதேசிகன் பதவியை ராஜினாமா செய்ததற்கு பிறகுதான் ஜி.கே. வாசன் அவர்கள் ஒப்புதல் கொடுக்கிறார். ஆம், உண்மைதான், ஞானதேசிகன் வைக்கிற கருத்துக்கள் எல்லாம் உண்மைதான். ஒரு தலைவருக்குரிய அனைத்து உரிமைகளையும் தகுதியையும் இந்த காங்கிரஸ் மத்திய எல்லாத்துலயும் அரசியல் ஆதாயம் இருக்குறீங்க. எல்லாரும் அரசியல் ஆதாயம் போராடிட்டு இருக்காங்க. வைகோ ஈழத்தமிழர்கள் பத்தி பேசிட்டு இருக்காரு, ஆனா ராஜபக்ஷ கூட குழாவிட்டு இருக்கிற மோடியை இன்னி வரைக்கும் ஆதரிச்சிட்டு இருக்காரு. அதாவது இன்னி வரைக்கும் ஆதரிக்கிறாரு. அதாவது ரொம்ப அரசியல்லாம்
எல்லாம் பேச வேணாம். நம்ம வந்திருக்கிறது வந்து முல்லை பெரியார் டேம் பத்தி. அரசியல் ரீதியா நீங்க பேசுறீங்கன்னா அரசியல் ரீதியா பதில் கொடுப்பேன். வட்டத்தை அதிகமாகாதீங்க. தலைவர் வந்தாரு பேசுனா வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்ல வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? 142 அடி நீங்க 20 வருஷமா இதெல்லாம் பேசிதான் மக்கள் உங்களை நிராகரிச்சு வச்சிருக்காங்க. அதெல்லாம் வேறுபட்டது. பேசாதீங்க, சப்ஜெக்ட்ல பேசுங்க. அதற்காக 20 ஆண்டு கால மக்களுக்கு போராடுகிற உங்க கருத்தை முன்வைங்க. ஏதோ கம்யூனிஸ்ட் மாதிரி பேசக்கூடாது. இந்த பிரச்சனை வந்து தேசிய கட்சிகள் தவறிழைப்பதை விட இங்க இருக்கின்ற இந்த திராவிட கட்சிகள் இழைத்த தவறுகள் தான் அதிகம். அதிகாரம் இல்லையா? அதிகாரம் எப்படி இல்ல, மாநிலத்தில் அவங்க தான் ஆண்டாங்க. ஆனா இவங்க எப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் குறை சொல்லிட்டு இருக்கணும். இதுல யார் சாம்பியன்? இவங்களுக்கு நோக்கம் இப்ப வாசன் வந்து இந்த கோரிக்கைக்கு குரல் கொடுக்கிறாருன்னா அவர் அரவணைத்து போவோம் அப்படின்ற எண்ணம் கிடையாது அவங்களுக்கு. இந்த பிரச்சனை எப்போ இருந்தாதான் இவங்க தமிழ்நாட்டில் அவங்க என்ன சொல்றாங்க, இவ்வளவு நாள் தேசிய கட்சியில இருக்கலாம் சார். தேசிய கட்சியில இருந்து குரல் கொடுத்திருக்காரு. ஆனா அந்த குரல் கொடுக்கறத கூட இவங்க ஏத்துக்க தயாரில்ல. கொடுப்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று திராவிட இயக்கங்களை இவங்க தலைவர் வைகோ திமுக தான் இருந்தாரு. இன்னைக்கு வேணா புதிய கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்கலாம் 12 வருஷமோ 20 வருஷமோ. ஆனா அது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருந்தாரு. திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய அரசியலில், இன்னும் சொல்ல போனால் மத்திய அரசியலில் 25 எம்பிக்கள் திமுக எம்பிக்கள் தேவையில்லை தான் ஆட்சி நடத்தினார்கள். அன்றைக்கெல்லாம் இந்த பிரச்சனைகளுக்காக இன்றைக்காக குரல் கொடுத்திருப்பார்களா? இந்த அளவுக்கு காலகட்டத்திலும் சார், இன்றைக்கு நேரத்தில் 150 ஆண்டுகளாக இருக்கின்ற ஒரு பிரச்சனையை ஏதோ அன்னைக்கெல்லாம், ஏன்னா அன்னைக்கு அவங்களுக்கு அரசியல் ஆதாயம், காங்கிரஸோட அனுசரித்து போனோம். இந்திரா காந்தி 25 திமுக எம்பிகளுடைய தயவுல ஆட்சியில் இருக்கிறார். அது ஒரே விளக்கம் மட்டும் சொல்லிடுறேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அன்பு தலைவர் வைகோ அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும் 18 ஆண்டுகள் அப்போது ராஜ்யசபாவும் பார்லிமெண்டத்தில் உறுப்பினராக இருந்த பொழுது அவர் மாநில சுயாட்சிக்காகவும் மாநில உரிமைகளுக்காகவும் அவர் குரல் கொடுத்ததை போல் தமிழகத்தில் வேற எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் குரல் கொடுத்தாங்க. விவாதத்துக்குள்ள வருவோம். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப முனவர் பாஷா வந்து ஒரு விஷயத்த சொன்னார். அவர் தேசிய கட்சியிலையும் விமர்சிக்கிறாரு, இங்குள்ள மாநில கட்சியிலையும் விமர்சிக்கிறார். அவர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம், எங்க யார் போனாலும் அங்க மலையாள இனவரையும் அடிக்கிறான், கம்யூனிஸ்ட் கட்சி அடிக்கிறாங்க, காங்கிரஸ், பிஜேபி, இவங்களெல்லாம் அடிக்கும் போது சராசரி பொதுமக்களோ பத்திரிகையாளர்கள் நடுநிலையா இருக்கணும் எல்லாரும் வந்து அடின்னு அடிக்கிறாங்க. என்னன்னு கேட்டா டோட்டல் கவர்மெண்ட் எங்க பக்கம் இருக்குங்கிற அந்த ஒரு துணிச்சல் இருக்கு. அதனால இந்த இடத்துல வந்து அவர்களை அரசியல் படுத்த வேண்டிய ஒரு நெறி கடமை வந்து கட்சிகளுக்கு இருக்கு. குறிப்பா வந்து தேசியம் சர்வதேசியம் பேசிய கட்சிகளுக்கு இருக்கு. அந்த கடமை உங்களுக்கு இருக்குங்கிறது நீங்க ஒத்துக்கிறீங்களா? அது இருக்கிறதால தானே சொன்ன அந்த எம்எல்ஏ, எங்க கட்சி எம்எல்ஏ இதை தமிழ்நாட்டை போனது தப்பு, அவர் நடந்தது தப்பு அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழர் சொல்றீங்க, தமிழ்நாட்டுல உட்கார்ந்து நீங்க சொல்றீங்க. இல்ல இல்ல, எங்க பொதுச் செயலாளர் கேரள மாநில செயலாளர்கிட்டே கொண்டு போயிட்டோம். அதாவதுங்க ஒரே ஒரு விஷயம், அதாவதுங்க நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டுல என்ன நிலவரம்ன்றது நீங்க தமிழ்நாட்டை வச்சு பேசுறீங்க. கேரளா மக்கள் மத்தியில அங்க என்ன பிரச்சாரம் பண்ணப்பட்டு அவங்க எப்படி உணர்வு நிலையில கொதி நிலையில இருக்காங்கன்றத நீங்க கொஞ்சம் கண் கொடுத்து பார்க்கணும். மக்கள் தவறாக வழி நடத்தப்பட்டிருக்கிறார்கள். பிரச்சாரம் பயங்கரமா போயிட்டு இருக்குது பல வருடங்களாக. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அணை உடைஞ்சிருமோ, எங்க இடுக்கி மாவட்டம் மூழ்கிடுமோ, அப்ப அதான் அரசியல் கட்சிகள் எல்லாரும் தாங்க பண்ணிருக்காங்க. நான் என்ன அரசியல் பேச வரல, இங்க பிரச்சனையை பத்தி தான் பேச வரேன். அப்ப அந்த மக்கள் வந்து அங்க பயப்பீதியில இருக்கான். 142 ராத்திரி உடைஞ்சிரும் தூங்காம இருக்கான். அப்ப அந்த ஆட்களுக்கு தமிழனை பார்த்தா எரிச்சல் வருது. தமிழ்நாட்டு அதிகாரிகளை பார்த்தா, ஏன் அங்க இருக்கிற ஊடகவியலாளர், சரி மலையாள உணர்வோடு ஏன் இருக்காரு, அவரு ஒரு ஊடகவியலாளர், அவர் வந்து நியூஸ கொண்டு போய் கொடுக்கறாரு. அப்போ அங்க அவ்வளவு வந்து பாய்சன் கேம்பெயின் நடத்தி ஜனங்க வந்து உயிர் பாதுகாப்பு ரொம்ப முக்கியமா இல்லையா? இல்ல மலையாளிகள், தண்ணி கல்வி கற்றவர்கள், தென் மாவட்டங்களான ஆட்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த பயத்துல அவங்க ஆட்பட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் உயிர் மேல பாதுகாப்பு, உயிரா இல்ல அவங்களுக்கு வேற சில லாபம் இல்லைங்க. அதாவது நீங்க என்ன நினைக்கிறோம், நம்ம நினைக்கிறோம், பொதுவாக நினைக்கிறோம் தண்ணி வேஸ்ட் ஆகுது. அது தென்மா மதுரை மாதிரி பின்தங்கிய ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் விளைச்சலுக்கு பயன்படும், குடிநீருக்கு பயன்படும்,
இதுல தப்பு இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவங்களுக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, டேம் உடைஞ்சதுன்னா உங்க வாழ்க்கை போயிடும், செத்து போயிடுவீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மக்களுடைய உணர்வுல இருந்து நின்னு பாருங்க. அது தப்பு, ஆனா உணர்வுக்கு ஆளாயிட்டான்ல. அப்ப அரசியல் கட்சிகளுக்கு பங்கு இருக்குது. அதாவது இந்த மாதிரி பயத்தை கிளப்பி விட்டு கொதி நிலைக்கு கொண்டு வரக்கூடாது. அதுல அங்க மாநிலத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளும் இதை செய்யறோம். அது தப்புன்றத நம்ம சொல்லுவோம். ஆனா தமிழன்ற முறையில சொல்ல, கம்யூனிஸ்ட் முறையில நான் சொல்றேன். சரியா, அதாவது அவங்க செய்யறது முழுமையா தப்பு. கம்யூனிஸ்ட் கட்சி செஞ்சாலும் யார் செஞ்சாலும் கண்டிக்கிறோம்னு அவர் சொல்லிட்டாரு. நீங்க திருப்பி ஒரு கேரளா எல்லையில நீங்க திருப்பி ஒரு கேரளா டிஜிபி வராரு, ஒரு கேரளா போலீஸ் நிக்குதுன்னா, ஏற்கனவே ஒரு பஞ்சு நெருப்பு ஒரு 10 மாதிரி இருக்கிற அந்த சூழல்ல நீங்க திருப்பி ஒரு நெருப்பு பக்கத்துல பஞ்ச வைக்கிற மாதிரி தானே. அந்த மாதிரி செய்யறது சரி வராதுங்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதாவதுங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த உணர்வுகள் ஊட்டப்பட்டிருப்பது தவறு. இது ஒரு பொது பிரச்சனை. உச்ச நீதிமன்றத்திலே தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே இந்த பிரச்சனை அணுகப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே அந்த உணர்வுகளை தூண்டக்கூடிய சூழ்நிலை என்பது மிகவும் வருத்தப்பட வேண்டிய விஷயமாகும். ஐயா சொன்ன மாதிரி அங்கே அச்சுதானந்தன் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர், அவரே இந்த 142 உயர்த்துகின்ற பொழுது அவரே நேரடியாக களத்தில் போய் போராட போறேன்னு அறிவிக்கிறாரு. ஒரு முதலமைச்சராக இருந்தவர், சர்வதேசியம் பேசக்கூடிய ஒரு கட்சியில முதலமைச்சராக இருந்தவர், அவருக்கு இப்படிப்பட்ட குறுகிய எண்ணம் வருதுன்னு சொன்னா, அந்த மாநில உணர்வுகளை வைத்து அங்கே அரசியல் ஆதாயம் அடைய வேண்டும் என்ற கட்டாயத்துக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அது இல்ல, அதுல ரொம்ப எனக்கு வருத்தம் அடைய வச்சது என்னன்னா, உச்ச நீதிமன்ற தீர்ப்பை யாராவது எதிர்க்க முடியுமா? இல்ல, அதை எதிர்த்து போனார் அச்சுதானந்தன். அதுதான் ரொம்ப மோசம், ரொம்ப மோசம். அச்சுதானந்தன் அதை எதிர்த்து போறாரு. ஒரு முதலமைச்சரா இருந்து. இரண்டாவது காங்கிரசும் கம்யூனிஸ்டும் அங்கே எதிரி கட்சிகள். ஆனால் அந்த மாநில சம்பந்தமான முல்லை பெரியார் அணை பிரச்சனை போன்றவற்றில் அனைத்து கட்சி கூட்டத்திலே ஒன்று சேருகிறார்கள். இவர்கள் ஒன்றாக போய் பிரதமரையும் சந்திக்க தயாராக இருக்கிறார்கள். ஆனால் சாபக்கேடு தமிழ்நாட்டிலே இது மாதிரி பொது பிரச்சனைகளிலே கூட சேருவதற்கான ஒரு சூழ்நிலையே இல்லை. கடந்த கால அரசியலை சொல்ல போனால் காவிரி பிரச்சனையிலே மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அனைத்து கட்சி குழுவை அழைத்துக் கொண்டு டெல்லிக்கு போவதற்கு ஏற்பாடு செய்தார். காங்கிரஸ் கட்சி, நாங்கள் எல்லாம் இப்பொழுது காங்கிரஸ்ல இருக்கிறோம், புறப்படுவதற்கு தயாராகின்ற நேரத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ராஜீவ்காந்தியிடம் பேசி காங்கிரஸ் தூதுக்குழுவினர் போக முடியாத அளவுக்கு தடுக்கப்படக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டது. இதெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால், அந்த மாநில நலன் சம்பந்த பிரச்சனைகளில் சர்வதேசியம் பேசுகின்றவர்களும் தேசியம் பேசுகின்றவர்களும் மாநில கட்சிகளும் ஒன்றுபடுகின்றன. ஆனால் தமிழகத்திலே இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் கூட தமிழன் செத்தாலும் பரவாயில்லை, ஏதோ சொல்லுவாங்களே, மருமகன் செத்தாலும் பரவாயில்லை, மகன் செத்தாலும் பரவாயில்லை, மருமகன் தாலியா இருக்கணும்ன்ற கதையா தமிழ்நாடு எக்கேடு கட்டாலும் பரவாயில்லை, தங்களுடைய அந்த விரோத அரசியல் தொடர வேண்டும் என்பதை தமிழகத்தில் இவர்கள் இல்ல. இது இப்படி ஒரு நிலை இருப்பதை தேசிய கட்சிகள், டெல்லியில உள்ள கட்சிகள் சாதமா பாக்குன்னு பயன்படுத்திக்கலாமா? இந்த ஒரு விஷயத்தை சொல்லியே ஒன்னா சேர்ந்து வரமாட்டீங்கன்னு சொல்லியே தண்ணி தராம சார், நீங்க சேரணும்ன்றதுதானே எங்க நோக்கம். ரெண்டாவது இந்த மாநில கட்சிகள் கூட, நான் இவரை சொல்லல, மற்ற திராவிட 2 திமுக அண்ணா திமுக கட்சிகள் இருக்கிறார்கள் அல்லவா, இவர்களை பொறுத்தவரை எப்போதாவது நம்மை அழைக்க மாட்டார்கள் அகில இந்திய கட்சி, ஆட்சியில மத்தியில இருப்பவர்கள் நம்மோடு கைகோர்த்து கொள்ள மாட்டார்கள், அந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறதுனால இவங்க இந்த உரிமைக்கு குரல் கொடுக்கக்கூடிய உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் பேசுவாங்க. ஆனா உரிமைக்கு கூட குரல் கொடுக்க மாட்டாங்க. இந்த உரிமைகள் பறிக்கப்பட்டாலும் டெல்லியினுடைய கடைக்கன் பார்வை நம் மீது படாதா என்கின்ற ஏக்க பெருமூச்சு தான் இவர்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் இவ்வளவு பிரச்சனையும். அவன் கேரளாவில் ஒண்ணு சேர்றான், கர்நாடகாவில் ஒண்ணு சேர்றான், பிஜேபியும் காங்கிரசும் ஒன்னா சேருது கர்நாடகாவில் காவிரி பிரச்சனை. இங்கேயே 2 திமுக அண்ணா திமுக ஒன்னா சேர்ந்து என்னைக்காவது போய் பிரதமரை பார்த்திருக்காங்களா? உண்மையிலே இவர்களுக்கு தமிழர்களுடைய நலனில் அக்கறை இருக்குமே ஆனால் அவர்கள் அதற்கான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் அல்லவா? எனவேதான் அதற்கான மாற்றங்களை உருவாக்கி ஆக வேண்டும். தமிழகத்தினுடைய நலனுக்காகவாவது தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் ஒன்றுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கினால்தான் இந்த மாநிலத்துடைய உரிமைகளை எந்த மாநிலத்துக்காரனும் பறிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதுதான் என்னுடைய கருத்து. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் நம்ம உமா பாரதி இருக்காங்கல்ல, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க, அவங்க சனிக்கிழமை தமிழ்நாடு கேரளா 2 மாநில முதல்வர்களை கூப்பிட்டு கன்சிலேஷன் டாக்ஸ்ன்றாங்க. இது நான் என்ன பயப்படுறேன்னா, குரங்கு அப்பம் புட்ட கதையா மாறிடும்.
5 மீனவர்கள் விடுதலை செய்தாலே முதல்ல வந்து தமிழிசை சவுந்தரராஜன் இது மோடியால் தான் நடந்ததுன்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மத்திய அமைச்சரா இருக்காங்க, ஒன்னும் சட்டமீறல் தமிழ்நாட்டில் நடக்கல. கேரள அரசாங்கம் அதாவது ஒரு உச்ச நீதிமன்றம் இழுத்தடிச்சு போட்டு அந்த தீர்ப்பு ஒன்றும் 1 நாள்ல 2 நாள்ல வரல. நீண்ட விசாரணை, ஆய்வு குழுக்கள், டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பார்த்து தான் 142 அடிக்கு உயர்த்தி கொள்ளலாம் சொன்னாங்க. இந்த தீர்ப்பை அமுலாக்குவதற்கு, அது அமுலாகாமல் தடுப்பதற்கு என்ன உண்டு அவ்வளவும் மாநில அரசாங்கம் கேரளா செய்யுது. அப்பெல்லாம் வாயை மூடிட்டு இருக்காங்க மத்திய அரசாங்கம். இப்ப அவங்க கூச்சல் போட்ட உடனே வாங்க 2 பேரும் என்ன சமரசம் செய்வதற்கு இதுல என்ன இருக்கு? சொல்ல போனால் நடுவண் அரசு சொல்லணும் கேரள அரசு பிஹேவ் ப்ராப்பர்லி. அதாவது கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன் வருதுன்னு சொல்லுவாங்களே, ஆர்டிகல் 356 அங்க ஆட்சி கவிழ்ப்புக்கு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை அந்த மாநில அரசு ஏற்க மறுத்தால் there is a breakdown of constitution. அப்ப அரசியல் அமைப்பு அங்க செயல்படலன்னு அர்த்தம். அதை சொல்லணும். அதை விட்டு நீயும் வான சண்டை, அடிப்பட்டவனையும் வரணும், அடிப்பட்டவனும் என்ன சமரசம் இந்த அம்மா பண்ண போகுது? ஒரு போட்டோ செஷன் வச்சுக்கிட்டு உடனே தமிழிசை சவுந்தரராஜன் இல்ல தமிழிசை சவுந்தரராஜன் அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கே காத்துட்டு இருக்கா மாதிரி எங்கள் அம்மா வந்து மத்திய அரசு 2 பேரையும் கூப்பிட்டு என்ன சமரசம் பண்ண போறாங்க? நீ 142 தேக்காதப்பா விட்டுருப்பான்னு சொல்ல போறாங்களா? என்ன அதாவது ஒரு அர்த்தம் இல்லாமல் எதுக்கு எடுத்தாலும். கேரளா விஷயத்தில் கர்நாடகா அளவுக்கு பாரதிய ஜனதா இல்ல, ஓரளவுக்கு தமிழர்களுக்கு ஃபேவர், அவங்க ஃபேவரா செய்யறாங்களோ இல்லையோ அவங்களுக்கான அரசியல் அங்க ரொம்ப ஒரு காரணம் என்னன்னாங்க, கேரளால அவங்க தலை தூக்கவே முடியாது. அதனாலதான் எதிர்கட்சிகள் அரசியல் ஸ்டேக்ஸ் எதுவும் இல்ல இந்த மாநிலத்துல. கர்நாடகத்துல பேச மாட்டாங்க, அடுத்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அங்க கைய. ஏன்னா யுதிரப்பா இருந்தாரு, அவர் என்ன பண்ணாரு காவேரி பிரச்சனையில? அப்ப பிஜேபி என்ன நிலை எடுத்தது? இப்ப காங்கிரஸ் இளங்கோவன் என்ன நிலைக்கு சார் சொன்னார் கரெக்டா. அதனால வந்துங்க இந்த பிரச்சனையில வந்து பிஜேபி அரசியல் ஆதாயம் அடைய தான் பாக்குறாங்க. அது மீனவர் பிரச்சனை, தூக்கு தண்டனை ரத்தா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். அதனால அவங்க ரொம்ப நேரோ மைண்டட்ல போறாங்க. அவங்களால வந்து ஒரு பிரச்சனை தீர்க்க முடியாது. ஆகவே உமா பாரதி வந்து இதை தீர்க்க முயற்சிப்பது என்பது குரங்கு அப்பம் புட்ட கதையா ஆயிடக்கூடாதுன்ற கவலை எனக்கு இருக்கு. இப்ப அவர் சொன்னது தொடர்ச்சி அதான் கேட்கிறேன். இப்ப 356 பயன்படுத்துகிற அளவுக்கு அது அந்த ஏன்னா அப்படி ஆட்சி கலைப்பை மத்திய அரசிடம் கொடுத்து விடக்கூடாது, அதெல்லாம் நடந்து விடக்கூடாதுன்னு ஒரு போராட்டம் நடத்தின பூமி வந்து தமிழ்நாடு. எந்த காரணத்தை கொண்டு இந்த ஆளுநர் அதிகாரம் கொடுக்கிறது இதெல்லாம் முதல் ஆட்சி கவிழ்ப்பு நடந்தது கேரளாவில் 1957 கம்யூனிஸ்ட் அரசாங்கம் வந்தப்போ இதே இந்திரா காந்தி அம்மையார் அப்போ காங்கிரஸ் தலைவரா இருந்தாங்க, பண்டிட் ஜவஹர்லால் நேரு பிரதமரா இருந்தாரு. மகள் கொடுத்த அறிக்கை ஏற்று முதல் பலியானது கம்யூனிஸ்ட் அரசாங்கம் தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்களே சொன்ன மாதிரி இந்திய அரசியலமைப்புக்கு விரோதமாகவே கர்நாடகாவும் கேரளாவும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அப்ப ஏன் நடுவண் அரசு இங்க மீனவர் பிரச்சனைக்கு குரல் கொடுத்தால் இந்திய இறையாண்மைக்கு எதிராக தமிழகத்திலிருந்து குரல் வருகிறது, ஈழ தமிழர்கள் பிரச்சனை பேசினா இவங்க தனிநாடை பத்தி பேசுறாங்க, இங்க வந்து தமிழர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க, அது மாதிரி பல்வேறு விஷயங்கள் பேசும் போதெல்லாம் இவங்க தனிநாடு பேசுற குரூப், இந்த தமிழ்நாட்டில் பிரிவினவாதிகள் அதிகம் இந்த அளவுக்கு பேசுகிற இந்திய அரசாங்கம் ஏன் கேரள அரசு வெளிப்படையாவே இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராகவும் தமிழர்களை புறக்கணித்து, தமிழர்களும் இந்தியர்கள் தானே, அவங்கள ஒரு மாற்றாந்தாயா பாக்குற மனப்பான்மையை ஏன் நடுவண் அரசு எந்த அரசா இருந்தாலும் வேடிக்கை பாக்குது? எந்த அரசுன்னா என்னங்க, 50 வருஷம் காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தது. காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு கேரளா பயங்கரமான ஸ்ட்ராங் பேஸ், கர்நாடகா ஸ்ட்ராங் பேஸ். பாலிடிக்ஸ் தான், அதாவது அவங்க தேசிய நலன் என்பதை விட கட்சி நலன். நியாயத்துக்கு குரல் கொடுத்தா யாருங்க கேக்குறாங்க? மத்தியில ஆட்சியில யாருங்க இருக்கிறது? மத்தியில ஆட்சியில இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு ஸ்டேக்ஸ் ஜாஸ்தி. அது அரசியல் தான் பாக்குதே தவிர இங்க இத்தனை 20 எம்பி இருக்கான், கர்நாடகால ஒரு 25 எம்பி இருக்கிறான், தமிழ்நாட்டுல நமக்கு எம்பி எல்லாம் ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல, இந்த 2 திராவிட கட்சி தான் ஜெயிக்க போறான், இங்க போய் எதுக்கு நம்ம மல்லு கட்டணும்? இப்ப வந்து ஒருவேளை இடதுசாரிகள் அங்க வைக்கிற ஒரு அரசு வந்தால் கூட அவர்கள் கேரளாவுக்கு சார்பாக தானே செயல்படுவாங்க. இப்ப பார்த்த சூழ்நிலை வச்சு பார்க்கும்போது அவர்கள் வெளிப்படையாக கேரளா உங்களை போன்றவர்கள் அப்பயும் வந்து விவாதங்கள்ல இது தவறு அப்படின்னு சொல்லுவீங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அழகல. இல்ல இல்ல, நிச்சயமாக இது எங்களுடைய அகில இந்திய மாநாடு புதுச்சேரியில மார்ச் மாசம் நடக்குது. நிச்சயமாக இது வந்து கண்டிப்பா விவாதிக்கப்படும். ஏன்னா காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஒன்னு சொல்லும் காவேரியில, கர்நாடகா அது வந்து அது அவங்களுடைய இது. கம்யூனிஸ்ட் கட்சி செய்யக்கூடாது. இல்ல இல்ல, இப்ப நடந்திருக்கிற இந்த விஷயம் இல்லையே, நான் வந்து
அந்த இவரு வந்து பேபி வந்து எங்க கட்சி எம்எல்ஏ தான், பீர்மேடு இல்ல, அததான் எம்எல்ஏ. சொல்றேன். அவர் நீங்க- பண்ணது தப்புன்னு தான் சொல்றேன். இல்ல, நீங்க பாப்பா, இது தமிழருக்கு எங்க- பேசுறீங்க. இல்ல, இல்ல, அவரு முன்னோர் பாசா சார் பேசுவாரு. நீங்க அகில இந்திய மாநாட்டில் இந்த பிரச்சனை விவாதிக்கப்படும். இப்போ தெலுங்கானா ஆந்திரால அடிச்சிட்டு இருக்கும்போது எங்க கட்சி மாநாடு ஹைதராபாத்ல நடந்தது. நாங்க இது மாதிரி ஒரு பெரோச்சியலா இந்த குறுகிய இந்த பிரச்சனைக்காக எப்பவுமே இருக்க மாட்டோம். ஆனா எல்லா மனிதர்கள் தானே, சில பேர் உணர்வுக்கு வசப்படுறாங்க, எல்லாருமே கம்ப்ளீட்டா எல்லாத்தையும். அப்ப அந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ நடந்து இருக்காரு, ஒரு தலைவர்கள் நடக்கிறாங்க. இல்ல, அப்ப அவருக்கான சரி பண்ற முயற்சியை நாங்க அப்ப அவருக்கான தாட்டே அங்க தவறா இருந்திருக்கு. அப்படித்தானே? அவராது இனம், மொழி, சாதி, மதத்துக்கு அப்பாற்பட்டு தான் இடதுசாரிகள் சிந்திக்கணும். அப்ப இதுல வெளிப்படையா ஒரு மொழிக்கு இவ்வளவு சார்பா அவர் செயல்படுறாரு. பெருமையா நாங்க என்ன சொல்றதுன்னா, அதாவது பிரிட்டிஷ் தொழிலாளிகள் இருக்காங்கல்ல, தொழிற்சங்கம், அவங்க இந்தியாவிலிருந்து வர கப்பலை இறக்க மாட்டோம் சரக்குன்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணாங்க. எதுக்கு தெரியுங்களா? இந்தியாவில் சுதந்திரம் கொடுக்கணும்ன்றதுக்காக. யார் போராடுறான்? பிரிட்டிஷ் தொழிலாளி போராடுறான். அவனுக்கு பாருங்க ஒரு பார்வை, தன்னாடு, அங்க தன்னாடு தானே ஆட்சியில இருக்குது அப்படின்லாம் இல்லை, இது வரலாறு. அப்ப கம்யூனிஸ்டுகள் சர்வதேச ரீதியாக தான் சிந்திப்பார்கள், தேசிய அளவில் தான் சிந்திப்பார்கள். அதுக்காக தமிழ் உணர்வை விட்டுறணும்னா விட்டுற மாட்டோம். இல்ல, ஆனா இங்க தமிழ் உணர்வு பிரச்சனை இல்ல, மலையாள உணர்வு தானே அதிகமா இருக்கு. இல்ல, இல்ல, இப்போ- தப்பே கிடையாது. இல்ல, அச்சுதானந்தத்துக்கு கேரளா உணர்வு இருக்கு. இருக்கட்டும், தமிழ் உணர்வோட. ஆனா அநியாயமா நடந்து கொள்ளக்கூடாது, நியாயமா நடந்துக்கணும். இந்த தண்ணி பிரச்சனையில போயிட்டு குறுகிய நோக்கத்தோட இல்ல, இப்ப பேசக்கூடாது. தமிழ்நாட்டில் உள்ள இடதுசாரிகள் வந்து இப்ப வந்து நீங்க குறை சொல்வேன்னு சொல்றீங்க, அகில இந்திய மாநாடு விவாதிக்கப்படும். ஆனா இதுவரை பல முறை அகில இந்திய கட்சி ஒரு தீர்மானத்துக்கு வரணும்ல. 2 ஸ்டேட் பார்ட்டி வந்து நிலை எடுத்தாங்க. அப்ப நீங்க பாருங்க, அதுக்கும் மதிக்கிற மாதிரி தெரியலையா? இதுவரையும் நீங்க எத்தனையோ முறை இல்ல, கண்டனம் மேல போட்டு- எதுவும் பேசல. அதாவதுங்க, இப்ப நான் சொல்றேன், சிபிஐ உடைய கட்சி காங்கிரஸ் புதுச்சேரியில நடக்குது. நிச்சயமா இத பத்தி பேசுவோம், ஒரு கருத்து ஒற்றுமை உருவாகும். ரெண்டுத்துக்கும் பொதுவான கருத்து வரணும். வரலன்னா அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து என்ன இல்ல, பிரயோஜனம்? அதனாலதான் சொல்றேன். கம்யூனிஸ்டா இருந்து என்ன பிரயோஜனம்? இல்ல, இப்ப நீங்களுமே வந்து தமிழ்நாடா கேரளாவுன்னு பாக்குறப்ப கேரளாவுக்கும் இடதுசாரிகளுக்கு இப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அங்க ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தானே நீ உங்களுடைய பார்வை இருக்கு. கண்டிப்பா அதே அடுத்த முறை அவங்க தான் வரப்போறாங்க, அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்ல, இல்ல. அதான் அந்த பார்வை அதுதான் இருக்கிறதுனால சிக்கல். நிச்சயமா வந்து சிக்கலே தமிழ் என்னன்னா, இல்ல, அதான் அங்க வந்து கேட்கிறேன். ஒன்னப்பு யாரு? காங்கிரஸ்கார மக்கள் வந்து திரட்டிட கூடாது. அதுக்காக தான் இப்ப இல்ல, BJP அதைத்தான் வந்து இப்படி இல்ல, அதைத்தான் செயல்படுறாங்க. சொல்றேன். இப்ப காங்கிரஸ் பேபி BJP செயல்பட்டது அதுதானே வந்து கம்யூனிஸ்ட் ரொம்ப கட்சி தப்பு. நினைக்குது. அந்த இல்ல, அது- எம்எல்ஏ செயல்பட்டது அவங்க தப்பு. மறுபடியும் வர வெற்றி பெறணுன்றதுக்கான முயற்சி அது. முயற்சி தான். அதான் அப்படி இருக்கப்ப தீபா, இதுல பாத்தீங்கன்னா இது ஏதோ நேற்றைக்கு வந்தா ஒரு எம்எல்ஏ போய் ஒரு பொறியாளரை தாக்குனதும், இன்னொரு எம்எல்ஏ வந்து சட்டத்துக்கு தொடர்ச்சியா புறம்பாக நடக்குது. போனதுங்கிறதோ நேற்றைக்கு நடந்த மாதிரியும், இடதுசாரி இயக்கங்களுக்கு நேற்றைக்கு தான் இந்த செய்தியே முல்லை பெரியாறுல இப்படி நடக்குது, கேரளா மாநிலத்தில் இருக்கிற இடதுசாரிகள்லாம் இப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு இதோ நேற்றைக்கு நடந்த செய்தி வச்சுதான் இந்த அகில இந்த இயக்கத்திற்கே தெரியுங்கிற மாதிரி பேசுறாங்க. இது தொடர்ந்து கடந்த 36 ஆண்டுகளாக இந்த 1979 அந்த 79க்கு பிறகு 79க்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு சொல்லுங்க, இருக்கு. எந்த எம்எல்ஏ நான் பேசுறேன், நீங்க பேசுங்க. நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசல. சொல்ல நான் நீங்க பேசும்போது நான் எம்எல்ஏ பேசல. வந்து அடிச்சிருக்காரு. 36 வருஷமா இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பிரச்சனை இருக்குதுங்க. இந்த மாதிரி ஏங்க, ஒரு அதுதான் MLA சொல்றேன். அடிதடியில அப்போ இறங்குதில்ல. உங்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஒரு மாநிலத்தில் செயல்படுகிற, கட்சியில் செயல்படுகிற ஒரு சராசரியா ஒரு தொண்டன் செயல்படுறதை பத்தியில எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஒரு கட்சியினுடைய எம்எல்ஏவே இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்றால், பட் உங்க இயக்கம் அவர்களுக்கு எதை கற்றுக் கொடுத்திருக்கிறது? அவங்க பிராட்டப்பே தப்பு. இப்போ ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ எந்த ஒரு பதவியிலும் இருப்பதற்கு தகுதி இல்லாத ஒருவர் அந்த இருக்கார். சோ அதை மாற்றத்தை கொண்டு வருவோம்னு பேசுறீங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. மார்ச் மாசம் புதுச்சேரி நடக்கிறதுல ஒரு விடிவு காலம் கிடைக்கட்டும். ஒண்ணு, அண்ணன் முனவர் பாட்சா அவர்கள் கருத்தை எனக்கு எடுத்து வச்சாங்க. இந்த திராவிட இயக்கங்கள் சொல்லும்போது அது அதிமுக திமுகவை தான் குறிப்பிட்டு சொன்னாங்க. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை யாரையும் வெறுப்போடு பார்ப்பதோ இல்லை ஒரு சட்டமன்றத்தை பாராளுமன்றத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டணி அமைப்பதோ அதை நோக்கி மட்டும்தான் போராட்டம் பண்ணுவதோ என்கிற போராட்ட களத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 20 ஆண்டுகள் இல்லை. முல்லை பெரியாருக்காக விவசாயிகளுடன் இணைந்து தமிழகத்திலேயே அதிகமாக போராடிய இயக்கம், 43 கள போராட்டங்களை நடத்திய இயக்கம் மறுமலர்ச்சி திமுக தான். இப்ப போய் 142 அடிக்கு போறாரு பொதுச் செயலாளர் அன்புத்தலைவர் வைகோ போறாரு, அங்க போக கூடாதுங்க, அந்த இடத்துக்கு போக கூடாது, மலர் தூவ கூடாதுன்னு சொல்றாங்க. அவர் ஒண்ணுமே சொல்லல, அடிச்சிட்டு உள்ள போல.
திரும்ப வந்து அந்த அடுத்த இடத்துல தமிழக பகுதியில வந்து அந்த வருகிற நீரை பார்த்து பூவை போட்டு மரியாதை பண்ணிட்டு வந்தாங்க. சட்டத்திற்கு உட்பட்டு மறுமலர்ச்சி திமுக போராடி இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கேரளாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஒரு மாற்று சிந்தனைக்கு வந்துருவோம், நாங்கள் நிச்சயமா செய்வோம் சொல்லுகிற கருத்தை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. இரண்டாவது வந்து தமிழகத்தில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் ஏன் இணைந்து போராடவில்லைன்னு ஒரு செய்தியை சொல்லும்போது அது நான் ஒரு வேற மாதிரி பாக்குறாத. இப்போ வந்து உச்ச நீதிமன்றம் மட்டும்தான் இதற்கு தீர்வு கொடுக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலை தான். உமாபதி அவர்கள் இப்ப மத்திய அமைச்சரை பத்தி சொல்லும்போது, உமாபாரதி பத்தி மத்திய அமைச்சரை பத்தி சொல்லும் பொழுது, அவர்கள் பொறுப்பு ஏற்ற உடனே கங்கை நதியை சுத்தப்படுத்துவதற்காக அவர்கள் எடுத்த முதல் முயற்சி கங்கை நதியை சுத்தப்படுத்துறது தான். அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குங்க. அவங்க தமிழகத்தில் ஜெயிப்போம் ஜெயிக்கல, கேரளாவில் ஜெயிக்கவே முடியாதுங்கிற சூழ்நிலை இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த மீனவர்கள் பிரச்சனைகள் எப்படி அணுகுனாங்க, நாடகம் ஆடுறார் மோடியும் ராஜபக்சேயும் குற்றச்சாட்டை நாங்கள் தோழமை கட்சியாக இருந்தாலும் வைத்திருக்கிறோம், அதை பதிவு பண்ணிருக்கிறோம். அதே நாடகத்தை தான் உமாபாரதியை வைத்து மீண்டும் நடத்த இருக்கிறார்கள். இதே உமாபாரதி அவர்கள் கேட்கும்போது கங்கை நீதி சுத்தப்படுத்துறதுக்காக போகும்பொழுது ஒரு நிருபர் கேட்கிறார், தமிழகத்தில் இருக்கிற முல்லை பெரியாறு காவிரி பிரச்சனைக்கு என்ன தீர்வு காண போறீங்களா, எங்க அஜெண்டாவிலே இல்லைன்னு பதில் சொன்னவர் தான் உமாபாரதி அவர்கள். அதற்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி நடக்க வேண்டும், இப்படி போராட்டம் வர வேண்டும், கேரளா இப்படித்தான் இதை அணுகும். பாரதிய ஜனதா கட்சி இப்படி கூட்டத்தை கூட்டி ரெண்டு பேரையும் பேச வச்சு அண்ணன் சொன்ன மாதிரி தமிழிசை அவர்களை கூப்பிட்டு சுப்பிரமணியசாமி மட்டும் உள்ள வர மாட்டார், அவர் ஈழத்துக்காக அவரை ஒதுக்கிட்டாங்க. அவரை இவர்கள் வைத்து இந்த நாடகம் ஆடுவதற்காக ஒரு சூழ்நிலையை பாரதிய ஜனதா கட்சி உருவாக்குறாங்கிற எண்ணம் எல்லா மக்களுக்கு இருக்கு, அது என்ன நமக்கு இருக்கு. ஆனால் கொடுக்கிற இடத்திலிருந்து ஒருத்தவன் போராடுகிறான், இந்த இடத்தை கொடுக்க கூடாது என்று போராடுகிற ஒரு களத்திலிருந்து போராடுகிறவர்களுக்கு எண்ணம் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்திருக்கிறது, தண்ணீர் நிச்சயமாக வரும், தீர்ப்பை அவர்கள் மதிக்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சியெல்லாம் ஒன்றிணைந்து போராடாமல் போராட்ட களத்திலே மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கிற போராட்டமாக மட்டும்தான் நாம் நடத்த. அவர் சொன்னதுல இருந்தும் சரி, இடதுசாரிகளுடைய தேசியம், காங்கிரஸ், பாரதிய ஜனதா மூன்றுமே தேசியத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய மூன்று கட்சிகள். இப்ப இந்தியா மாதிரியான ஒரு துணை கண்டத்தில் இது போன்ற தேசிய கட்சிகள், அதாவது எந்த மாநில கட்சியை பார்த்து குறுகிய நலனோட இருக்கீங்க, பிரிவினவாத சக்திகள்னு தேசிய கட்சிகள்லாம் இவ்வளவு ஆண்டு காலமா சொல்லிக்கிட்டு இவங்க தான் பிரச்சனை, மொழி ஒளி மாகாணம் பிரிஞ்சல இருந்தே நாட்டோட ஒற்றுமை போச்சு, இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள், தமிழ்னு சொல்லாத, மலையாளின்னு சொல்லிக்காத, உழைக்கும் வர்க்கம்னு சொல்லு, இந்துன்னு சொல்லு, இந்தியன்னு சொல்லு, இதுதான் தேசிய கட்சிகளுடைய இது. ஆனா இப்ப இது மூணுமே போய் அந்தந்த தேசிய கட்சிகளே இவங்க சொன்னதுக்கு எதிராக உழைக்கும் வர்க்கங்கிறது கிடையாது, மலையாளி தான் அப்படிங்கிறாங்க, இந்துங்கிறது கிடையாது, மலையாளி தான் போயிறாங்க, இந்தியன்கிறது கிடையாது, மலையாளி தான். அப்ப இவர்கள் இதுவரை தேசிய இன உணர்வோடு இருந்த மாநில கட்சிகள் மீது சொன்னதெல்லாம் போய் அப்ப இந்தியாவில தேசிய கட்சிகள் தகரக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கா? உங்க வாசரணி உருவானதுல இருந்தே இதை வச்சுக்குவோம் நம்ம. இல்ல பொதுவாகவே வந்து தேசிய கட்சிகளை பொறுத்தவரை அவர்களுக்கு தேசிய பார்வை இருக்க வேண்டும். காவிரி பிரச்சனையாக இருந்தால் காவிரி தண்ணீரை தமிழகத்திற்கு திறந்து விட வேண்டும். தேசிய கட்சியில் தானே முதல்ல தேசிய பார்வையை உடைக்கிற இடமா இருக்கு. சொல்றேன், அந்த பார்வை இல்லாத காரணத்தால் தான் மாநில உணர்வு மேலோங்கி இப்ப கர்நாடகாக்காரன் அவன் தன்னை கன்னடக்காரனா தான் பாக்குறான், கேரளாக்காரன் தன்னை மலையாளியா தான் பாக்குறான். இது வந்து நம்ம எக்ஸஸா இருக்கிற தண்ணி, தேவையில்லாம அதிகமா இருக்கிற தண்ணியை தமிழ்நாட்டுக்கு கொடுப்பதன் மூலமா தமிழகமும் இந்தியாவில் ஒரு மாநிலம், இந்தியா வளரும், அந்த பார்வை அவன்கிட்ட இல்ல. அவனுக்கு கேரளான்ற அந்த பார்வை தான் இருக்கிறது தவிர தேசிய பார்வை அவனுக்கு இருந்திருந்தா அந்த தண்ணி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தண்ணி தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். இதுல வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் தேசியம் தகர்கிறதா இந்தியா கற்பிதம். நீங்க தேசியம் வந்து பண்டித நேரு காலத்திலே தேசியம் தகர்ந்து விட்டது, மாநில கட்சிகளுடைய ஆதிக்கம் வர துவங்கி விட்டது 1967 இல்ல அதுக்கு முன்னாடில இருந்து. அதனாலதான் காமராஜ் என்ன பண்றாருன்னா எல்லா மாநில வலுவான தலைவர்கள் எல்லாம் மத்தியில் அமைச்சர்களாக இருக்கின்ற காரணத்தால் தான் மாநிலங்களில் காங்கிரஸ் தோல்வியை தழுவ ஆரம்பித்து மாநில கட்சிகள் உருவாகி ஆட்சியை கைப்பற்றக்கூடிய சூழ்நிலை வந்த பொழுது தலைவர் காமராஜ் வந்து கேப்லான் என்ற பெயராலே பெரிய தலைவர்கள் எல்லாம் கட்சி பணிகளுக்கு அழைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு ஆட்சியை விட்டு வெளியே கொண்டு வருகிறார். அதனுடைய தொடர்ச்சியாக இப்ப தேசிய போய் மாநில உணர்வு உள்ள அமைப்புகள் வருது. தேசிய கட்சிகளுடைய தவறான நடைமுறை அல்லது தவறான அணுகுமுறையின் காரணமாகத்தான் பல்வேறு மாநிலங்களில் மாநில கட்சிகள் உருவாகி வளர்வதற்கு காரணமாகிவிட்டது. ஏனென்று சொன்னால் தேசிய கட்சிகளாக இருந்தவர்கள் மாநில எண்ணங்களோடு குறுகிவிட்ட காரணத்தால் அந்த மாநில உணர்வை யார் அதிகமாக சொல்லுகிறார்களோ அவர்களே அந்தந்த மாநில மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை. அதுதான் வாசன் வெளியே வருவது. நிறைவு கருத்து அதான் சார் சொன்னது ரொம்ப கரெக்ட். அதாவது நேஷனல் பார்ட்டிஸ் ஃபெயில் ஆயிடுச்சு. அது ஃபெயில் ஆயிட்டு மாநில உணர்வோடு இருக்கும்போது
அசல் மாநில கட்சிகள் காம்படிஷன்ல அதிகமா போயிடுவான். இப்படிதான் இது வந்து கேஷுவாலிட்டி ஆயிடுச்சு. இப்ப நம்ம நாடு வந்து ஒன்னா இருக்கணும். ஆக்சுவலா வந்து இந்தியா என்பது ஒரு நாடுகளின் நாடுதான். யுஎஸ்ஏ என்ற மாதிரி அதுல வந்து பல இனங்கள் இருக்கு. தமிழுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் ஜெர்மன் படிக்காத சான்ஸ்கிரிட்ட படி, சிபிஎஸ்இல சான்ஸ்கிரிட்ட படின்னா அவங்க வந்து ஒரு மொழியை கொண்டு வந்து திணிக்க பாக்குறாங்க. அப்ப தமிழன் என்ற உணர்வு எனக்கு இருக்கணும், தமிழன் என்ற பார்வை எனக்கு இருக்கணும். அது தப்பு கிடையாது. அதே போல இந்த நாடுன்னு ஒரு எப்படியோ ஒரு ஜியோகிராபிக்கலா இணைஞ்சு இருக்கட்டும், ரொம்ப வருஷமா இருந்துட்டோம். அப்ப இந்தியன் என்ற உணர்வும் வேணும். ஆனா நாட் அட் த காஸ்ட் ஆஃப் மை ஸ்டேட் இன்ட்ரெஸ்ட், நாட் அட் த காஸ்ட் ஆஃப் மை லாங்குவேஜ், நாட் அட் த காஸ்ட் ஆஃப் மை ஹிஸ்டரி. என் வரலாறு, என் மொழி, என்னுடைய நலன், இதுக்கு விரோதமா நான் இந்தியன் இருக்கணும்னா அது தேவையில்லை. நிச்சயமா. உங்களுடைய நிறைவு கருத்து? அதாவது தேசிய கட்சிகள்லாம் வந்து ஒரு மாநிலத்தை அரசியலால் பிரித்தார்கள். ஆட்சி பண்ணுவதற்காக கூட்டணி சேர்க்கிற பொழுது மாநில கட்சியினுடைய சிந்தனையை தேர்தலுக்காக பயன்படுத்தினார்கள். இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசாங்கம் வந்ததற்கு பிறகு தமிழ்நாடு தமிழன் என்கிற ஒரு பலத்த சிந்தனையை அவருடைய நடவடிக்கைகள் இப்பொழுது கொடுத்திருக்கு. எதிர்வினையை அவர்களே உருவாக்கி இருக்கு. எப்படி ஒரு முல்லை பெரியாறுல கேரளாக்காரன் என்று சொல்வதை மாதிரி தமிழர்கள் வந்து இந்தியாவிலே தமிழர்கள் வந்து ஒட்டுமொத்த தேசியத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டவர்கள். 1967 தனிநாடு கோரிக்கை கைவிட்டதற்கு பிறகு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய ராணுவத்தை ஆரம்பித்து போராடிய காலத்தில் இருந்து மகாத்மா காந்தி, அம்பேத்கர் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தேசியத்தின் மீது அதிக பற்று கொண்டவர்கள் தமிழர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்று தமிழ்நாட்டில் இன்றைக்கு காங்கிரஸ் அரசாங்கம் கடந்த 10 ஆண்டுகளில் செய்தது ஒரு மாதிரி. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா, அவர்களது காவிமயம், சமஸ்கிருதம், இந்தி என்கிற ஒரு சிந்தனைகளோடு அவர்கள் வருகிற பொழுது நம்முடைய மனதில் உச்சநீதிமன்றம் மட்டும்தான் இந்த இந்திய இறையாண்மையை காப்பாற்றுகிறது. தேசிய கட்சிகள் காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையில் இன்று இல்லை. நிச்சயமா. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த முல்லை பெரியார் அணை விவகாரத்தில் கேரளாவில் உள்ள அனைத்து தேசிய கட்சிகளும் மாநில உணர்வு என்பதை தாண்டி கேரள இன வெறியுடன் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் தேசியம், இந்திய தேசியம் போன்ற கருத்தாக்கங்கள் உடைபட்டு வருகின்றன. இது ஆபத்து என்பது தேசிய கட்சிகளிடமிருந்து அந்த குரல் வருகிறது. மற்றும் மாநில கட்சிகளிடமிருந்து தொடர்ந்து இந்தியாவினுடைய ஒருமைப்பாடை சிதைக்கின்ற கர்நாடகா, கேரளா அரசுகளை நடுவண் அரசு தட்டி கொடுத்து வருவதும், தமிழர்களை தொடர்ந்து பிரிவினவாதிகள் என்று சொல்லி வருவதும் மிகவும் முரணாக இருக்கிறது. இந்த நிலை மிக விபரீதமாக போய் முடியும் என்கின்ற கருத்தும் இந்த விவாதத்தில் அழுத்தமாக பதிவு செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேரள அரசின் இந்த செயலை அனைவரும் கண்டித்தனர். மிக முக்கியமாக அங்கு நிறுத்தக்கூடியதில் தமிழக காவல்துறை இருக்க வேண்டும் என்கின்ற கருத்தும், அதே சமயம் மத்திய படையை நிறுத்துவதால் அங்கு வேறு சில பிரச்சனைகள் பெரிதாகாமல் பாதுகாக்கலாம் என்கின்ற இருவேறு கருத்துக்களும் வந்தது. யார் நிறுத்தினாலும் அவங்க கேரள இனவரியை மட்டுப்படுத்துவதே இதற்கான முதல் தீர்வாக இருக்கின்ற கருத்தையும் ஆழமாக இங்கு நமது ஆளுமைகள் பதிவு செய்தார்கள். இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்த இந்திய பொதுவுரிமை கட்சியை சேர்ந்த மதிவாணன் அவர்களுக்கும், வாசனனினுடைய முக்கிய பிரமுகர் முனவர் பாஷா அவர்களுக்கும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த காரை செல்வராஜ் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகா.